ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் மலை வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஆழிமலை போயிருந்தோம். என் பையனோட ரிசல்ட் வந்தபோது கோவிலில் கொஞ்சம் வேண்டுதலில் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வேண்டி நாங்கள் இன்றைக்கி ஆழிமலை போயிட்டுருக்கோம். காலையில் நான் லைவும் போட்டிருந்தேன் ஆழிமலையிலேருந்து. ஸோ இது அந்த போகிற வழிக்குள்ள பஸ்ஸில் எடுத்த ஒரு வீடியோவான ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு உங்கள் கையில் காட்டணும் சொல்லணும்னு, அதனால தான் எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு சப்போர்ட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்மளுடைய சேனலுக்குள்ளே ஜாயின் பண்ணி எல்லா வீடியோஸையும் ஒன்று பார்த்து ஷார்ட்ஸ்லேயும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு நீங்கள் சொன்னால் நான் கண்டிப்பாக அதை கரெக்ட் பண்ணிக்குவேன். ஓகேவா? நானும் என் பையனை தான் போயிட்டுருக்கோம் ஆழிமலைக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையான அதனால் மேக்ஸிமம் அவங்க சண்டே மட்டும்தான் 10-12 மணி வரைக்கும் இருக்கும். மற்ற நாள் எல்லாமே 10:30 மணிக்கு க்ளோசிங் ஆனால் அதனால் ரொம்ப ஸ்பீடாக நாங்கள் போயிட்டுருக்கோம் பஸ்ஸில். அதனால் பஸ் ஏறி கிளம்பி போகிற வழியெல்லாம் தான் நான் எல்லாமே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய மொபைலில். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அதே டைமுக்கு நம்மளை கொஞ்சம் பாருங்கள். எல்லோரும் வாங்க, கேரளாவுக்கு வெக்கேஷன் லீவ் தானே. ஸோ எல்லோரும் வாங்க. நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆழிமலை சொல்கிற கோவிலே வந்து ரொம்ப ஸ்பெஷலான, என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் ஒரு பீச்சுக்கு பின்னாடியான கோவில் இருக்குது. ஓகேவா? பீச்சு ஃப்ரண்ட்டில் கோவிலும் பேக்கில் பீச்சும் ஆனால். ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும்னு. நான் அங்கேருந்து வீடியோவில் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இது நிறைய டைம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால் இன்றைக்கி நான் ஃபோட்டோவோடு நிறுத்திக்கிட்டேன். வீடியோஸ் அவ்வளோ ஒன்றும் எடுக்கலாம் லைவில். ஆனால் நான் எல்லாருக்கும் காட்டினேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்தவங்க எல்லாருமே லைவ் பார்த்தாங்க காலையில். நீங்கள் வந்தீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் லைவ் போட்டிருந்தேன் காலையில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அந்த கோவிலில் இருந்து நான் லைவ் போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச நான் போகிற ஒரு இடத்துல உங்களையும் கூட்டிகிட்டு போனேன். நான் தனியாக போகலை, ஏன்னா என் கூட நீங்கள் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் மட்டும்தான் நான் தைரியமாக லைவும் போட்டேன். அதே டைமுக்கு இதை வீடியோ எடுத்தேன், உங்களுக்கும் காட்டிகிட்ருக்கேன். ஸோ எல்லோரும் என்னையும் சப்போர்ட் பண்ணி என்னுடைய சேனலையும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அழகான கோவிலான நீங்கள் கண்டிப்பாக வரணும். நல்லா வந்து பார்க்க வேண்டிய இடங்க நிறையா இருக்குது கேரளாவில். நல்லா இப்போ அணுகி நல்ல வெதரும் கூடையான, என்னது ஒரு மாதிரி மழையாக இருக்குது, லைட்டாக தூறல், லைட்டாக குளுமையான ஒரு டைமான. சூடு அவ்வளோவா தெரியல, இருந்தாலும் சில டைமில் சூடு இருக்குது, சில டைமில் நல்லா. இப்போ இன்றைக்கி மழை இருந்துச்சு, காலையிலேருந்து இன்றைக்கி உள்ள வெதர் நல்லா தான் இருந்தது, வெயில் இல்லை. ஆனால் சூடு இருந்துச்சு, மழைக்குள்ள ஒரு சூடு இருந்தது. ஆனால் நல்லா தான் கிளைமேட் நல்லா இருந்தது. சூடுன்ற வெயிலை விட பார்க்குறதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கெலாம் ட்ராவலில் நல்லா தான் இருந்துச்சு, வெயில் இல்லாததுனால. ஸோ நாங்கள் இன்றைக்கி 2-3 கோவிலுக்கு போனோம். அங்கேயும் போயிட்டு வர வழிக்கு வேறு கோவிலையும் கூட போயிட்டு தான் வந்தோம். அதனால் மத்தியானத்துக்கு மேலே ஆகிடுச்சு, என்னால் வீடியோ அப்டேட் பண்ண முடியல. அதனால தான் லேட்டாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? என்னுடைய வீடியோஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் யாருன்னா பார்க்குறவங்க இதில் பெரியவங்க யாருன்னா இருந்தால், அதாவது பெரியவங்கன்னு சொன்னால் பெரிய சேனல்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்க எனக்கு ஏதாச்சும் சொல்ல முடிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கரெக்ட் பண்ணணுன்னா யாராவது தப்பு ரைட்டு ஒரு ஆள் கரெக்டாக சொல்லி கொடுத்தா தான் நமக்கு அது தப்புன்றதை நமக்கே தெரியும். ஏன்னா நம்ம பண்ணும்போது நமக்கு கரெக்டுன்னு தான் தோணும். புரியுதா? நம்ம எப்போவுமே எந்த ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு அது கரெக்டாக தான் தோணும், மிஸ்டேக் தெரியாது. அதே அடுத்தவங்க வந்து அதை சொல்லும்போது நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம பண்ணது தப்பா அப்படின்னு. அந்த மாதிரி சில விஷயங்கள் தப்பாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு நாங்கள் 2வது தான் வந்தோம். இதுவும் பத்ரகாளி கோவிலான இந்த கோவிலுக்கு நாங்கள் 2வது தான் வந்தோம். இந்த கோவிலை நான் நேரத்தை உங்களுக்கு லைவும் போட்டிருக்கேன், வீடியோஸும் போட்டிருக்கேன். அது பத்ரகாளி கோவிலான அதுவும் ஒரு கோவில் தான். நான் அதுக்கு 2வது தான் வந்து இப்போ நாங்கள் போகிறது ஆழிமலை தான் போயிட்டே இருக்கோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நான் கோவிலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஃபோட்டோஸை இது கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோவிலும் கூட. ஏன்னா சிவனுடைய ஸ்பெஷலாக வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? அது அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கோவில் தான். இந்த கோவிலில் தான் நாங்கள் போனோம். லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.